all the aspirants, நாம இன்னைக்கு 4th செப்டம்பர் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். யாக்ஷாம் எந்த மாநிலத்தின் நடனம்? சிக்கிம். லம்பாடி மற்றும் குசாடி எந்த மாநிலத்தின் நடனம்? தெலுங்கானா. லெபாங் மூமணி மற்றும் கஜன் எந்த மாநிலத்தின் நடனம்? திரிபுரா. கஜ்ரா மற்றும் தாத்ரா எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரப்பிரதேசம். மணிப்பூர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் மெய்டே, சிறு, மரம், புரும், மாவோ. எம்ஜிஆர் 1988ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. புரந்தரதாசர் தாச சாகித்யம் ராக மயமௌலா கவுலா எழுதியிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சட்டம் 1935ல இருந்து கவர்னர் அலுவலகம் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம எடுத்திருக்கோம். இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் 1956ல இருந்து 61 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. பகுதி 11 யூனியன் மற்றும் மாநிலங்களுக்கு இடையான உறவுகளை பத்தி சொல்லியிருக்காங்க. பிர்சா முண்டா கிளர்ச்சி 1890கள் சோட்டாநாக்பூர் பகுதியில நடந்துச்சு. ஸோ பிர்சா முண்டா கிளர்ச்சியோட தலைவர் பிர்சா முண்டா. ஸோ அவங்க ட்ரைபல் பீப்புள, அதாவது பழங்குடியினர்களை உல்குலன் அப்படின்னு சொன்னாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கொண்டாடக்கூடிய பண்டிகை கால்டன் நம்சுத் விக்ரம் சம்வத். வைட்டமின் B5 ஃபைட்டோனிடோன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபைட்டோடியன் சொல்லுவாங்க. வைட்டமின் B9 ஃபோலேட் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனாலுடைய ஸ்பீடு வந்துட்டு 1103. ஹைட்ரஜனுடைய ஸ்பீட், அதாவது ஒளி இந்த வேகம், ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்துட்டு 1284. நிக்கல் வந்துட்டு 6040. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 2018ஆம் ஆண்டு சுகாதார அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் மே 2020 வீட்டு வசதி அமைச்சகம். நிஷ்டா 2019. சமகர சிக்ஷா வித்யாஞ்சலி நிபுன் பாரத் 2021. டிஜிட்டல் இந்தியா மிஷன் ஜூலை 1, 2015. தேசிய டிஜிட்டல் சுகாதார மிஷன் ஆகஸ்ட் 15, 2020. ஸ்வயம் பிளஸ் 2024. பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா 2014. அடல் ஓய்வூதிய யோஜனா ஜூன் 2018. இந்தியாவிற்கான அமெரிக்க தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? செர்ஜியோ கோர். தேசிய பாதுகாப்பு பயிற்சி ஒத்துழைப்புக்காக ராஷ்டிரிய ரக்ஷா பல்கலைக்கழகத்துடன் எந்த அமைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? சசஸ்திர சீமா பால். முதல் சர்வதேச பாலி மாநாடு எங்கு ஏற்பாடு செய்யப்பட்டது? இலங்கை. இந்திய ராணுவ பெயரிடர் சைபர் கோஸ்ட் 2025 நடைபெறும் நகரம் இது? புதுடெல்லி. சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? உர்ஜித் பட்டேல். சஞ்சீவ் ரஞ்சன் இந்திய பெருங்கடல் ரிம் சங்கத்தின் பொதுச் செயலாளர். காஷ்யப் பிரமோத் பட்டேல் அமெரிக்க புலனாய்வு அமைப்பின் 9வது இயக்குனர் ஜெனரல். அன்னலீனா போர்போக் 80வது ஐநா பொது சபையின் தலைவர். 2025ஆம் ஆண்டு சவுத் ஏசியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் அண்டர்-17 மகளிர் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்ற நாடு எது? இந்தியா. நேபாள் நாட தோற்கடிச்சு இந்த பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. சவுத் ஏசியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் அண்டர்-17 மகளிர் சாம்பியன்ஷிப் வந்துட்டு பூட்டான்ல சாங் லிமிதாங் அப்படிங்கிற ஒரு ஸ்டேடியத்துல நடந்துச்சு. மோகன் பாகன் சூப்பர் ஜெயண்ட் அணி இந்தியன் சூப்பர் லீக் வின்னர் ஷீல்டு ஜெயிச்சிருக்காங்க. ஒடிசா எஃப்சியை தோற்கடிச்சு. அதே மாதிரி இந்தியா சவுத் ஏசியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் அண்டர்-19 சாம்பியன்ஷிப்பை பங்களாதேஷ் எதிர்த்து தோற்கடிச்சிருக்காங்க. ஸோ இது நடந்தது அருணாச்சல பிரதேசம். போர்ச்சுகல் ஸ்பெயின் நாட்டை தோற்கடிச்சு யுஏஎஃப்ஏ நேஷன்ஸ் லீக் பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. மெக்சிகோ அமெரிக்கா நாட்டை தோற்கடிச்சு கோன்காகாஃப் கோல்ட் கப்பை ஜெயிச்சிருக்காங்க. செல்சிய அணி பிஎஸ்ஜி அணியை தோற்கடிச்சு ஃபிஃபா கிளப் வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்காங்க. இங்கிலாந்து அணி ஸ்பெயின் நாட்டை தோற்கடிச்சு யுஏஎஃப்ஏ உமன்ஸ் யூரோ சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்காங்க. மினர்வா எஃப்சி அணி அண்டர்-14 நார்வே கப்பை ஜெயிச்சிருக்காங்க. நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணி டைமண்ட் ஹார்பர் அணியை தோற்கடிச்சு 134வது டுராண்ட் கோப்பையை ஜெயிச்சிருக்காங்க. எந்த மாநிலத்தில் அஞ்சுக் பிரகார் என்ற கூட்டு ராணுவ இந்தோ டிபெட்டன் பார்டர் போலீஸ் பயிற்சி நடைபெற்றது? ஸோ இது நடந்தது வந்துட்டு அருணாச்சல பிரதேசம். இந்திய ராணுவம் டீஸ்டா பிரகார் பயிற்சி நடத்தியிருக்காங்க. இந்திய ராணுவத்துடைய ராம் பிரிவு மீராட்ல பிரசாந்த் சக்தி பயிற்சி நடத்தியிருக்காங்க. இந்திய ராணுவம் அருணாச்சல பிரதேசத்துல இருக்கக்கூடிய ரயாங் ராணுவ நிலையத்துல ட்ரோன் பிரகார். இந்திய ராணுவம் அஸ்ஸாம்ல ஆரோக்கிய சேத்து பயிற்சி நடத்தியிருக்காங்க. அஸ்ஸாம் மற்றும் மணிப்பூர் மாநிலம் சமன்வய சக்தி பயிற்சி நடத்தியிருக்காங்க. ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டத்தின் கீழ் உள்ள 2 துணை திட்டங்கள் யாவை? நிர்யித் பிரச்சோஷகன், நிர்யித் தீக்ஷா. சோ இந்த ஏற்றுமதி திட்டம் இருக்குல்ல, எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் மிஷன், இந்த திட்டத்துக்கு 25,000 கோடி ஒதுக்கி இருக்காங்க. இந்த எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் மிஷன் வந்துட்டு எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா 2025 பட்ஜெட்ல. இந்த எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் மிஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்கு. ஸோ இந்த ஸ்கீமுக்கு என்ன அமைச்சகம்லாம் சேர்ந்து நிர்வாகம் பண்ண போறாங்கன்னா மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், நிதி அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ். ஸோ எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் மிஷன் எத்தனை வருஷம் இருக்கும் அப்படின்னா 2025ல இருந்து 2031.
ஜல்வகா அப்படிங்கிறது நீர்வழி இணைப்பு திட்டம். எஸ்ஆர் நிதி திட்டம் நம்ம இந்திய அரசாங்கம் அறிமுகப்படுத்திருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் சஞ்சார் மித்ரா திட்டம். நால்சா பாதுகாப்பு பணியாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்திற்காக வீர் பரிவக சகாயத்த யோஜனா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நமோ ட்ரோன் திடீர் திட்டம் பெண்கள் சுய உதவிக்குழுக்காக ட்ரோன் வழங்குதல். பிரதம மந்திரி விக்ஷித் பாரத் ரோஜ்கார் திட்டம் பிஎம் மோடி இந்திய சுதந்திரத்தை அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 5வது லோக் சம்மூர்தன் பர்வ் 2025 எந்த மாநிலத்தில் நடத்தப்படுகிறது? கொச்சி. கொச்சி இது நடத்த போறது சிறுபான்மையினர் அமைச்சகம், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ். புதுடெல்லி 22வது திவ்ய கலா மேளா நடத்தியிருக்காங்க. அப்புறம் உள்ளடக்கிய இந்திய உச்சி மாநாடு. கேரளா தேசிய சரஸ் மேளா. போபால் 31வது தேசிய குழந்தைகள் அறிவியல் காங்கிரஸ். நாசிக் யோகா மகோத்சவ். புதுடெல்லி 9வது இந்திய மொபைல் காங்கிரஸ். விசாகப்பட்டினம் 28வது தேசிய மின் ஆளுமை மாநாடு. முக்கிய மந்திரி உத்யமி விகாஸ் அபியானை எந்த மாநில அரசு தொடங்கியுள்ளது? உத்தரப்பிரதேசம். லக்கிம்பூருக்கு ஏரியில இந்தியாவின் முதல் பயோபாலிமர் ஆலை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் ரேஷம் சக்கி யோஜனா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்தியாவின் முதல் விஸ்டடம் ஜங்கிள் சஃபாரி, இந்தியாவின் முதல் பசுமை தரவு மையம், அப்புறம் 75வது பிரதான் மந்திரி திவ்யாக்ஷா கேந்திரா அறிமுகப்படுத்தியிருக்காங்க.